அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங்கே நியர் டு நம்பர்லேயே க்ளோஸாக இருக்காங்க. ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் இந்த இடங்கள்லேருந்து ஓப்பனாக இருந்தாங்க. நல்ல ஒரு ரேலி அப்படின்னே சொல்லலாம். கம்ப்ளீட்டாக ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப் முழுவதுமே ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மார்க்கெட் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. நேத்தியுடைய வீடியோலையும் சரி, பிஃபோராக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோலையும் சரி கிளியராக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, டவுன் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட்டில் கிடையாது அப்படிங்கிறத மட்டும் இப்போ நோட் பண்ணிக்கோங்க. ஆஸ் ஆஃப் நோ நமக்கு இதுக்கப்புறமா மார்க்கெட் நல்ல ஒரு புல் ரனில் இருக்காங்க, ஸோ இந்த இடத்துலேருந்தே நம்ம ஷார்ட் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கான நேரம் அப்படிங்கிறது இது கிடையாது. அண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் இந்த டைமிங் கேண்ட்லேருந்து லோ கட் ஆனதுமே நியர் டு நம்பர் வரைக்குமே வந்துட்டு இதுலேருந்து ஒரு ரிவர்சல் அண்ட் அகெயின் ஸ்ட்ரகிள் ஆன பிளேஸ் 26,085 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து ஸ்ட்ரகிளாக இருந்தாங்க. அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஹையோனில் மார்க் பண்ணி லோ கட் ஆகிட்டு ஸ்டில் நியர் டு நம்பர் 26,004.95 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் இதுலேருந்தே ஒரு ட்ரெண்டிங் மூவ். அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதான் இதனுடைய ஹை எண்டில் மார்க் பண்ணி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் ஒரு சின்னதான ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுத்துட்டு மறுபடியும் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபால் அண்ட் மல்டிபிள் டைம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆன பிளேஸ் அண்ட் க்ளோசிங் ஆஃப் த மார்க்கெட்டுமே 26,048.50 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே இன்றைக்கி க்ளோஸாக இருந்தாங்க நியர் டு த நம்பர். இப்போ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பனாக இருந்தாங்க. கம்ப்ளீட்டாக அப்படின்னா இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் நம்மளுடைய நம்பர்ஸ்க்கு கீழே, இந்த நம்பர்ஸ்க்கு இதுதான் லோ, செகண்ட் டைமிங் கேண்டில் தான் லோ, தேர்ட் டைமிங் கேண்டில் தான் லோவை தவிர்த்து 1, 2 and 3 இதுக்கு கீழே ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் ஆகாமல் இந்த இடங்கள்லேருந்தே நம்ம லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் இன்ட்ரோடேல் அப்படின்னாலும் நமக்கு 3 டைம்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில். அண்ட் இந்த ஹை எண்டில் நம்ம மார்க் பண்ணி நம்ம டெய்லி இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறத நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கலாம். அண்ட் இந்த டைமிங் கேண்டில் ஃபார் 11:10க்கு நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். தேர்ட் டைமிங் கேண்டிலுமே நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம். பட் ஈவன் தோ த எண்ட் ஆஃப் த டைமில் மோர் தென் ஒரு 1:30க்கு அப்புறமாக நிஃப்டி பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் எல்லாமே ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மொமெண்டம் க்ளோஸாக இருந்தாங்க. இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் சென்செக்ஸ்மே கம்ப்ளீட்டாக இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. சென்செக்ஸ்மே ஓப்பன் ப்ரைஸ் இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் பண்ணியிருந்தாலும் மல்டிபிள் டைம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆனது அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸில் ஆக்ட் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வேல க்ளோஸாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுவதுமே ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துட்டு அதுக்கப்புறமாக கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வே அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இன் பிட்வீன் நம்ம நம்பர்ஸ்குள்ளாகவே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பர்ஸ்குள்ளாகவே இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. அண்ட் க்ளோசிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா நியர் டு நம்பரில் க்ளோஸாக இருக்காங்க. அண்ட் 85,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு இண்டெக்ஸ் இல்லை 58,000 பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு இண்டெக்ஸ் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டும் சரி க்ளோசிங்கும் சரி எக்ஸாக்டாக அந்த நம்பர்ஸில் டச் பண்ணிவிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகிறாங்க அப்படின்னா அதனுடைய நம்பர்ஸினுடைய பவரை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் இல்லை இதுலேருந்து ஹை கட் ஆகும் பொழுது லாங் அப்படிங்கிறது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். இது சென்செக்ஸினுடைய வியூ. அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்பெஷலி இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொன்ன ஸ்டாக்ஸ் மெம்பர்ஸ் குரூப்பில் டாட்டா பவர் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரெண்டிங் மூவ். இது மாதிரியாக 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் ஒரு ட்ரெண்டிங் ரேலி கொடுக்குறாங்க அப்படின்னா அது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ இந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு 15 மினிட்ஸ் படி மிட் செலக்ட்டுக்கு நமக்கு மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணுறோம். இந்த மொமெண்டம் கேண்டில் எவ்ரி
டே வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து ஆப்ஷன் பையர்ஸ்க்கு மொமெண்டம் இருந்தால் மட்டுமே நம்மளால் ஒரு நல்ல பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ண முடியும். மொமெண்டம் இல்லாத டைமில் போயிட்டு நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா இரண்டு பக்கமே நமக்கு ப்ரீமியம் ரெடியூஸ் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் கிட்டாகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ இது மாதிரி மொமெண்டம் கேண்டில் வர டைமில் மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு பாயிண்ட் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் 26,000 கால் ஆப்ஷன் அரௌண்ட் ஒரு 196 எடுத்தது மோர் தென் 240 வரைக்குமே அதுக்கு மேலேயுமே போயிருந்தாங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். அண்ட் எந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க, எந்த இடங்கள்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் இவருடைய லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இதான் நிஃப்டினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேத்தியுடைய வீடியோலேயே நம்ம கிளியராக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த 29th அக்டோபர் வந்து இம்பார்ட்டன்ட் டேட் ஃபார் நிஃப்டி. இதனுடைய ஹை அண்ட் லோ கம்மிங் டேஸில் ஒரு ட்ரெண்ட் டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்னாடி 14th டேட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 14th டேலேருந்தே ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுத்துருந்தாங்க. பட் ஈவன் தோ இன்னையுடைய டேட் அப்படிங்கிறது ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமாக ஒரு டே கேண்டில் ஃபர்தராக நமக்கு ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னா லாங் போகிறதுக்கும், லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு டவுன் போகிறதுக்குமான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் நம்பர்ஸ் படி பார்த்துக்கலாம். இதில் இன்னையுடைய டேட்டினுடைய ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஹை அண்ட் லோ வந்து இதுக்கப்புறமாக நெக்ஸ்ட் டே வந்து இதுக்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னு இமீடியட்டாக நம்ம லாங் போகலாம். இல்லை 15 மினிட்ஸ் கேண்டில் லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஷார்ட் போகலாம் ஃபார் இன்ட்ராடே. கம்மிங் டேஸில் பொசிஷனல் ட்ரேட் அப்படிங்கிறது இதுக்கப்புறமாக ஈவன் தோ நம்ம நல்ல ஒரு லாங் ரனில் இருந்தாலும் பொசிஷனலில் வந்து லாங்காக இருந்தாலும் இதுக்கப்புறமாக நமக்கு லாங் கட் ஆகும்பொழுது டபுள் கன்ஃபர்மேஷன் அப்படின்னே சொல்லலாம். பட் அஸ் ஆஃப் நவ் ஷார்ட் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஈவன் தோ நாளைக்குடைய மொமெண்டம் படி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் சொன்னபடியே இந்த வீக் கம்ப்ளீட் ஆகவே நமக்கு வால்டாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய டேட். நாளைக்கு நமக்கு வீக்லி எக்ஸ்பைரி ஃபார் சென்செக்ஸுமே இருக்குது. ஸோ இது ஒரு மந்த்லி எக்ஸ்பைரியும் கூட ஃபார் சென்செக்ஸ். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே வந்து நமக்கு மந்த் க்ளோஸ் ஆஃப் த வீக். இந்த மந்தினுடைய க்ளோசிங்குமே நமக்கு இருக்குது. 30ஆம் தேதி 31ஆம் தேதி அப்படிங்கிறது 2 நாட்களும் இந்த கண்டினியூஸான வீக்கே நமக்கு ஒரு க்ரூஷியல். ஸோ கம்மிங் 2 days இன்னுமே நமக்கு ஒரு க்ரூஷியலான ஒரு டேட். எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து ரொம்பவே வந்து சேஃபாக ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு நேரம். நியூ ட்ரேடர்ஸ் வந்து கண்டிப்பாக இது மாதிரியான டேல வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். சென்செக்ஸ் வந்து நாளைக்குமே நமக்கு எக்ஸ்பைரி இருக்குது. இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் US 30 அப்படின்னு சொல்கிற US வால் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த 30 அப்படிங்கிறது ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் US 30. ஸோ அது ஒரு ட்ரெண்டையுமே கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஸோ ஒய் நம்ம வந்து இது மாதிரி US 30 இல்லை நம்ம வந்து சிங்கப்பூர் இண்டெக்ஸான கிஃப்ட் நிஃப்டி இதெல்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ரீசன் வந்து இதனுடைய இம்பேக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்து SGX அண்ட் US 30. ஸோ சிங்கப்பூர் இண்டெக்ஸ் நம்ம யூஸ்வலி சொல்லிட்டு இருந்தோம். பட் US 30மே இன்றைக்கி நமக்கு ஒரு ட்ரெண்டையுமோ கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் வராங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு யூஎஸ்னுடைய ஒரு ஃபெட் நியூஸுமே இருக்குது. ஸோ ஈவன் தோ இது மாதிரி எல்லாமே சேர்ந்து இந்த மந்த் க்ளோஸ்லையும் மந்த்லி எக்ஸ்பைரிலையும் சேர்ந்து வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு வால்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ US 30 ஒரு மொமெண்டம் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய இண்டெக்ஸுமே ஒரு மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ US 30 வந்து நமக்கு கம்மிங் 2 days ஒரு 700 to 750 பாயிண்ட்ஸ் வரைக்குமே கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. தோஸ் who are trading forex they can use it. அண்ட் இப்போ பேங்க் நிஃப்டினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 16th அக்டோபர் இம்பார்ட்டன்டான டேட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாக்டாக இந்த ஹைலேருந்தே நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டில் வந்து டவுன் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபாலையுமே நம்ம லாங்குக்கு தான் ட்ரை பண்ணணும் ஃபார் பொசிஷனலாக. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங் இல்லையா ஷார்ட் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்போது அந்தந்த இடங்கள் மட்டுமே ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அண்ட்
நம்ம நிஃப்டியில் சொன்னபடி US30 அப்படிங்கிறது நமக்கு ஒரு மொமெண்டம் ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறது மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஸோ இதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கலாம். ஸோ இன்றைக்கி ஃபெட் நியூஸுமே இருக்குது. ஸோ இதெல்லாமே சேர்ந்து நாளைக்கு நமக்கு சென்செக்ஸ் பெரியும் இருக்கிறனால கண்டிப்பாக வால்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டேட். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸினுடைய நாளைக்கு இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 30th அக்டோபர் அப்சைட் அண்ட் டவுன்சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 30th அக்டோபர் அப்சைட் அண்ட் டவுன்சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 30th அக்டோபர் அப்சைட் அண்ட் டவுன்சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 30th அக்டோபர். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆயிண்டில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மினிட் 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். செக்டர் டு ஃபோக்கஸ் ஃபார் 30th அக்டோபர் வந்து கன்சம்ஷன், ரியாலிட்டி, ஃபார்மா செக்டர் எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் வந்து எக்ஸ்பெஷலி வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸாக வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எவ்ரி வீடியோவில் மோஸ்ட் ஆஃப் த டேட் வந்து ஃப்ரைடே வந்து நம்ம எண்ட் ஆஃப் த டைமில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ ஃப்ரைடே வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்பொழுது இன்னுமே அந்த டைமிங் கேண்டில் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் வந்து என்ன, 80 பாயிண்ட்ஸ் அண்ட் 150 பாயிண்ட்ஸ்னா என்ன, T=N செட்டப்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான தெளிவான ஒரு விளக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்முடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.